Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியா பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம வீட்லயே ரொம்ப யூனிக்கா பண்ண முடியும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். முக்கியமா சளி, இருமல் இந்த டைம்ல கூட நீங்க வந்து இது செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயம் சீக்கிரமாவே நமக்கு கிளியர் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இவ்வளோ போட்டு நல்லா வறுத்துடுங்க. இது கூட ஒரு பட்டை போடணும். அப்புறமா ஒரு 4 கிராம்பு, கல்பாசி ஒரு 2 போட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு மராத்தி முக்கு இவ்வளோ போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி இதை பவுட்ரு பண்ணி எடுக்கணும். நீங்கள் நல்ல மிளகு ரொம்ப வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கலாம். நம்ம குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறனால நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறது ரொம்ப நல்லது. இப்போ போட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறமா கடாயில் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் நான் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணலாம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலில் பண்ணலாம், தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வாரது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் கலரில் வாரது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த டைமில் நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைக்கும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்க்குறோம். நான் ஒரு பழுத்த தக்காளி கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசிய வேகணும். அது வரைக்கும் நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வேக வைக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 பே லீவ்ஸ் பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அப்புறமா 4 கிராம்பு போட்டிருக்கேன். இது கூட ஜாதிக்காய், ஜாதி பூ, ஜாதி பத்திரி இது வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு போல் போட்டிருக்கேன். இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வேக வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் குலைவாக வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுடர், அதை அப்படியே இம்மிடியேட்டாக போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அதோட ஸ்பைசினஸ் எல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவராக வரும். நல்லா குக் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் பச்சை வாசனை எதுவும் இருக்காது. நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் அரைச்சிருந்தோம். இருந்தாலுமே இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர் சீரகப்பொடி இவ்வளோ போட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து அந்த ஃப்ளேவராக அந்த எண்ணெய் கூட திரிஞ்சு வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த வெங்காயம் தான் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். அப்போ தான் அந்த சிக்கனோட ஃப்ளேவரும் சிக்கனோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் அதிகமாக சிக்கன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் பண்ண அளவுகளில் கூட குறைய பார்த்து நீங்கள் வந்து பண்ணலாம். உங்களுக்கு அதிகமான சிக்கன் அப்படின்னா நான் 1 டீஸ்பூன் நல்ல மிளகு போடும்போது நீங்கள் 2 டீஸ்பூன் போடலாம். அந்த மாதிரி நம்ம போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே கூடுதல் இல்லை குறைவு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறனால 1 கப்பு மட்டும் நான் தண்ணி சேர்க்குறேன். இதுவே நல்லா குழம்பா பண்ணுறீங்க அப்படின்னா 2 கப் வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வெந்து வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம கிரேவி மாதிரி எடுக்கிறோம் அப்படிங்கிறனால இனிமேல் ஓப்பனில் விட்டே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இதோட தண்ணி எல்லாம் வற்றி நம்மளுக்கு கிரேவி மாதிரி இன்னும் நல்லா வற்றி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 2 நிமிஷம் கிட்ட நம்மளுக்கு ஆகியிருக்கு. கொஞ்சம் கூட நல்லா வந்து அது தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு பகுதி லெமன் எடுத்து அதை பிழிஞ்சு விட போகிறேன். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது லெமன் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இம்மிடியேட்டாக மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப காரமும் இருக்காது. அதே சமயம் தொண்டைக்குள்ளே அப்படி இறங்கும்போது கொஞ்சம் ஒரு தொண்டைக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சளி, காய்ச்சல், இருமல் இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக இது வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா முனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.